ஆந்திராவை மையம் கொண்டுள்ள புயலை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக கடற்படை அதிகாரி ஷர்மா தெரிவித்தார். தமிழக கடலோர பகுதியில் பாதுகாப்பு பணிக்கான ரோந்து கப்பல் சனிக்கிழமையன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ACVH 197 என்ற புதிய பாதுகாப்பு ரோந்து கப்பலை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் துவக்கி வைத்தார். முன்னதாக பேசிய கடற்படை அதிகாரி ஷர்மா, ஆந்திராவை மையம் கொண்டுள்ள புயலை எதிர்கொள்ள தயார் நிலையில் கடற்படை உள்ளதாக தெரிவித்தார். We have already cautioned and warned all the mariners and fishermen, and also we launched ships to bring back any fishermen, and all those measures have been taken in advance. தமிழக கடல் பகுதியில் தற்போது 4 ரோந்து கப்பல்கள் இயங்கி வருகின்றன. கடல் வழியாக எந்த ஒரு ஊடுருவலும் நிகழாமல் தவிர்க்க பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது கூடுதலாக 5வது கப்பலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு ரோந்து கப்பல் ராமேஸ்வரத்தில் உள்ள மண்டப கடல் பகுதியில் நிறுத்தப்படும் என்றும் ஷர்மா தெரிவித்தார்.